முத்தம்மா, ஆ, சொல்லுங்கம்மா. நான் உனக்கு கேட்டா மறைக்காம சொல்லுவீங்களா? கேளுமா. எதுக்கு ஜனமா சொந்த ஊரு போறதுக்கு ஆர்வமே காட்ட மாட்டாங்க? வழக்கமா தன்னோட கிராமத்துக்கு போனா எல்லாரும் சந்தோஷமா தானே ஆயிடுவாங்க. ஆனா இவ்ளோ தூரம் வந்து ஊர் பெரியவங்க கூப்பிட்டதும் ஜனமோட முகத்துல சந்தோஷமே இல்லையே. முகமே மாறிடுச்சு. ஏன்? நல்ல வேளை இத நீ ஜனாமா கிட்ட கேட்காம இருந்தியே. கேட்டிருந்தா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஏமா, என்னாச்சு? அது ஒரு 22 வருஷ கதைமா. 22 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஊர் திருவிழால தான் ஜனாமாவோட பொண்ணு ஒருத்தர் விரும்பி வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அதனால ஊர்ல ஜனாமாவ எல்லாரும் பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியல, அதான் இப்படி ஓடி போயிட்டான்னு தப்பா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம வழக்கமா அந்த ஊர் திருவிழால ஜனாமாக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதைய வேற ஒருத்தருக்கு கொடுத்து ம். ஜனாமா மனசுல இப்படிப்பட்ட தீரா வலி இருக்கா? என்ன தமிழ் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏன் தமிழ், நீயும் எங்க கூட ஊருக்கு வரியா? ஊருக்கா? ஆ, இல்லம்மா, ஆபீஸ் வேலையும் இருக்கு, இங்க வீட்டையும் பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி? நீ வந்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தமிழ். முடியாதுன்னு சொல்லிடாத. சரிங்கம்மா, நான் வரேன்.